இப்போது ஒரு உணர்ச்சிபூர்வமான நேரம். எங்களுடைய கவிஞன், ஒரு மனிதன் ஜெயபாலன் அவர்கள் கவிஞர் நூமான் அவர்களுடன் தனது அனுபவங்களை பற்றி, நீங்கள் புத்தகத்தை பற்றி, நான் புத்தகத்தை பற்றி பேசல, நான் நூமான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். பாருங்கள் ஜெயபாலன். இந்த மாலை பொழுதை பயனுள்ள கவிதையை பற்றிய உரையாடலின் மாலை பொழுதாக மாற்றிய பேராசிரியர் பேரிய நண்பர்களுக்கும் இந்திரனுக்கும் இதை ஒழுங்கு செய்த அவசாரிக்கு நன்றி சொல்கிறேன். காலை இன்றைக்கு அதிகாலை நான் நூமானோட தொலைபேசியில் பேசினேன். இது அவரோட முதல் நான் பேசியது 1965-66 நினைக்கிறேன். ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே பிறகு நான் இன்றைக்கு காலையில் பேசினேன். எங்களுக்கு இந்த கால இடைவெளி பெருசாக எங்களுக்கு இடைவெளி ஏற்படுத்தவில்லை. பலருக்குள்ள இந்த கால இடைவெளி பேராசிரியர் அரசு குறிப்பிட்ட இந்த அரசியல் மாற்றங்கள் புரட்சிகள் இடைவெளியில் ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு இன்னும் அது மகிழ்ச்சியாக இருந்தேன். எங்களை இணைத்தது கவிதை என்று சொல்கிறதை விட ஒடுக்குதலுக்கு எதிரான ஒரு மனநிலை. அது அவர் முழுமையாகவே ஒரு மார்க்சியவாதியாக இருந்தார். நான் அதே நேரத்தில் அவருடைய கவிதைகள் வெளிவந்த நேரத்தில் நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவருக்கு சொன்னேன், நானே சொன்னேன், நான் உங்களை சந்தித்த காலம் ஜெயபாலனையும் பாம்பையும் கண்டா முதல் ஜெயபாலனை அடியுங்கள்னு சொல்லி சாதி வறியர்கள் கூறிய ஒரு காலம். என்னுடைய 11 வயசுகளின் பிற்பகுதியே வன்முறை சார்ந்த சாதி ஒடுக்குதலுக்கு எதிரான அல்லது ஏழை விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனையில் வன்முறை சார்ந்த ஒரு காலமாகத்தான் நடந்தது. அதன் பிறகு ஜூனியர் பல்கலைக்கழக அதன் பிறகு எனக்கு அமைதியான காலங்கள் இருக்கவில்லை. விடுதலை போராட்ட காலங்களிலும் ஒடுக்கும் இலங்கை அரசுக்கு எதிராக, பிறகு முஸ்லீம் மக்கள் தொடர்பாக பிரச்சனை இல்லை இயக்கங்களுக்கு எதிராக, பிறகு இயக்கங்கள் சார்ந்தும் எதிர்த்தும் ஒரு காலகட்டங்கள்லாம் நான் இருந்தேன். இந்த காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் நுகுமானுக்கும் எனக்கும் இடையில் அதிக இணக்கம் இருந்தது. நுமானுடைய தத்துவ நிலைப்பாடு மார்க்சிய நிலைப்பாடுங்கிறத பல்துறை சார்ந்த ஒடுக்குதலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று குறிப்பிடலாம். ஒரு சிக்கலான எங்களுடைய காலம் ஆரம்பிக்கல, நூமான் நாங்கள் எழுத ஆரம்பித்த காலங்களில் 2 பிரச்சனை முதன்மையாக இருந்தது. ஒன்று சாதி ஒடுக்குதலுக்கு எதிரான போராட்டம், மற்றது இன ஒடுக்குதலுக்கு எதிரான அறவழி போராட்டம், காந்திய வழி போராட்டம் என்று அது கூறப்பட்டது. சாதி ஒடுக்குதலுக்கு எதிரான போராட்டம் மார்க்சிய வழி போராட்டமாக அடையாளம் காணப்பட்டது. இது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான காலம். ஆனால் தெளிவாக நாங்கள் ஒரு முடிவு, நான் என்ற தோழர்களும் ஒரு முடிவு எடுத்தோம். சாதி ஒடுக்குதல் தமிழருக்குள்ள இருக்கிற வரைக்கும் இன விடுதலை என்றதில்லை. இன விடுதலை என்ற ஆரம்பமே சாதி ஒடுக்குதலுக்கான போராட்டமாக இருக்க வேண்டும் என்கிறது எங்களோட முடிவாக இருந்தது. எங்களை மாதிரி கருத்துள்ள சிலர் கருத்துள்ளவர்கள் சின்ன தலைமையில் உள்ள தமிழிசை கட்சியிலும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எங்களுடைய சாதி அமைப்பில் யாழ்ப்பாணத்தையும் யாழ்ப்பாணத்தவர்கள் குடியேறிய வன்னியில்தான் இந்த
மோதல் சூழல் இருந்தது. ஏனைய இடங்களில் வந்து பெரிய சாதிகள் பிரதேசங்களில் ஒரு சாதி வாழ்ந்தது. மற்றது அதிகமான சாதிகள் வந்து பெருசாகவோ சிறிதாகவோ நிலமுடையவர்களாக தனி குளங்களுடையவர்களாக இருந்தார்கள். இதால் வந்து அவருடைய உறவுகளில் வந்து இப்படி யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு கொடுமையும் மோதலும் இருக்கவில்லை. அப்போ நாங்கள் இந்த ரெண்டு போராட்டங்களுக்கும் இடையில் வந்து இப்போ ரெண்டு ஒடுக்குதலையும் எதிர்த்தாலும் முதன்மையான ஒடுக்குதல் சாதி போராட்டத்துக்கு எதிரான ஒடுக்குதல் என்ற நிலைப்பாட்டு எடுத்தோம். இந்த மாதிரியான மனநிலை உள்ளவர் தான் மௌனூர், மற்றது நுகுமான். அந்த காலத்தில் என்னுடைய நண்பர்களாக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்களில் வந்து எங்களுடைய பெருங்கவிஞர் நுகுமான், நாடக பேராசிரியர் மௌனகுரு, மற்றது நித்யானந்தன் மலையகத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் கிழக்கு மாநிலத்தில் இவர்கள் எல்லாருமே வந்து சாதி ஒடுக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள். மௌனூருடைய 65ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கந்தன்கரன் 68ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதுதான் முதல் சாதி எதிர்ப்பு நாடகமாக கருதப்படுகிறது. அதுதான் துளசியம். யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது தான், அதுக்கு நடக்கிறது அடிப்படையில் தான் வரலாறுகள் எழுதப்படுகிறது. அதற்கு முதல் ஒரு வருடத்துக்கு முதல் வந்து மௌனூருடைய சங்காரன் நாடகம் வந்து லுமினி தியேட்டரில் கொழும்பில் அரங்கேறியது. அதில் வந்து இருந்த கவியரங்கத்தில் வந்து நுகுமான் அவர்கள் பாடினார்கள். இது சாதி எதிர்ப்புக்கு எதிரான ஒரு கொழும்பில் நடந்த ஒரு பெரிய மாபெரும் கூட்டம். இதன் பின்னணியில் வந்து கைலாசபதி அவர்கள் இருந்தார்கள். அந்த நுகுமான் அந்த கவியரங்கில் அவருடைய முழக்கம் வந்து அவர் இப்போ வந்து எதையும் அமைதியாகவும் எங்களை மாதிரி ஒரு சண்டியன் இல்லை. அவர் வந்து இப்போ அமைதியாகவும் சொல்ல வேண்டிய சொல்லி அமைதியாக சொல்கிறார். அவர் கோவிலை திறவுங்கள் கும்பிடப் போகிறோம் கோவிலை திறவுங்கள் அந்த அவர் தன்னுடைய குரலை பேசுகிறார். அதுக்கு பிறகு மௌனவருடைய நாடகம் நடக்குது. இதில் தான் எங்களுடைய உறவு வந்து நாங்கள் ஆளையால் அடைந்து வேண்டி எங்களுடைய உறவு ஆரம்பித்த ஒரு காலம். அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் முஸ்லீம்கள் வந்து ஒரே தான் வந்தார்கள். முஸ்லீம்களுக்கு இருக்கிற ஒரு நெருக்கடி, மலைய தமிழருக்கு மலைய தமிழர்கள் இருக்கிற ஒரு நெருக்கடி, பெரும்பகுதியும் சிங்கள பகுதிகளில் வாழ்கிற ஒரு நெருக்கடி. வடகிழக்கு மாகாணத்தில் 40% முஸ்லீம்கள் தான் வாழ்கிறார்கள். மலைய தமிழர்கள் இப்போ புலம்பெயர்ந்து ஒரு 2-3 லட்சம் தமிழர்கள் மலைய தமிழர்கள் வந்து வாழ்கிறார்கள். அப்படி இருந்தும் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் வந்து இந்த ஒரு பொது போராட்ட உணர்வோடு அது எழுந்தது. பிறகு ஏற்பட்ட ஒரு சொன்னது போல் மார்க்சிய வழிகாட்டல்களில் இருந்து ஒரு இனம் சார்ந்த ரெண்டு இனங்களுக்கு இடையிலான போராட்டம் போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்ட காலங்கள் அது. தமிழர்களுடைய போராட்டத்தின் யாழ்ப்பாண மையவாத போக்குகின்ற வளர்ச்சியும் ஒன்று. மற்ற முஸ்லீம் மக்களுக்கு இடையிலும் அரேபியா சார்ந்த முஸ்லீம் மக்களுக்கு இடையில் கல்வி அப்போ தான் பெரிய அளவில் வருது. பெரிய குடும்பங்களுக்கு எதிராக சிறிய குடும்பங்களில் வந்த முஸ்லீம் மக்களுடைய எழுச்சி அப்போ ஏற்படுது. ஆனால் அதே நேரத்தில் ஏற்பட இன்னொரு இது வந்து அரேபிய பயணங்கள். அது வந்து முஸ்லீம் மக்களுக்கு இடையிலும் வந்து ஒரு வளமை சார்ந்த சூஃபிசத்துக்கு எதிரான போக்கள் அவர்களுக்கும் வளருது. இந்த போக்குகளால் வந்து ஏற்பட்ட மோதல்களில் வந்து ஒரு முரண்களை வந்து மோதலாக்குறதுல வந்து விடுதலை இயக்கம், தமிழர் விடுதலை புலிகள் போன்ற இயக்கங்கள் வந்து பெரிய தவறுகளை அழைத்து விட்டார்கள். நுகுமான் அதுக்கு எதிராக அந்த யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்கள் வெளியேறிய மற்ற யாழ்ப்பாணத்து முஸ்லீம்கள் வந்து
எப்பவுமே வந்து எதிர்குரல் எதுவுமே பிள்ளைகளில் கூட இயக்கங்களோட பிள்ளைகளில் கூட ஒரு மௌனமாக இருந்தவர்கள். அது என்னையும் பொதுவாக பார்த்தா நான் வந்து 6வது வருஷம் 5வது வருஷம் நான் பாடிய பாடல் வந்து 6வது வருஷமும் வருவதே விதி என்றால் அழியட்டும் எனது இனம், அழியட்டும் எனது மொழி, அழியட்டும் எனது தமிழ். இது முன்னுமாறு பிடித்த ஒரு கவிதை. நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிற அறிவுரையில் அன்று நான் பாடினேன். நான் அறம்பாடினதாக சொன்னார்கள். 6வது வருடம் அதே நாளில் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழர்கள் அகதிகளாக, முஸ்லீம்கள் இந்த வழியால் அகதிகளாக ஓடினார்களோ அந்த வழியாக தமிழர்கள் ஓட நேர்ந்தது. இயக்கமே என்னுடைய விடுதலை புலிகளை சொன்ன நீங்கள் பாடி எங்களுக்கு எதிராக அறம்பாடி இருக்கிறீர்கள் என்று அது நிகழ்ந்த பொழுது அது பிறகு வந்து விடுதலை புலிகள் வந்து நீங்கள் எங்களை என்ன திட்டம்னா திட்டுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டிப்ளமேட்டிக் ஒர்க் மற்ற நாடுகளோட கொஞ்சம் டிப்ளமேட்டிக் ஒர்க் செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் இராணுவ புயல் தொடர்பாக ஆலோசனை தாருங்க, நீங்கள் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் அதுபடியே நீங்கள் எங்களை என்ன திட்டினாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எனக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த காலகட்டங்களில் வந்து எனக்கு முக்கியமான கருத்தாகப்பட்டது நூமான் போன்றவர்கள் மனநோகிற மாதிரி. முக்கியமாக அந்த நாட்களில் ஆரம்பங்களில் முஸ்லீம்களை பொறுத்து நூமான் நூமான் மிக முக்கியமாக இருந்தார். அது என்னோடய வாழ்க்கையில் பவுசார் போன்ற இளைய நண்பர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய மனங்கோணாமல் இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்களிலே நான் யோசிப்பேன். இந்த சாதி எதிர்ப்பு போராட்டம் வந்து 70களில் சில வெற்றிகளோட அது முடிவுக்கு வருது. ஆனால் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை சாதி எதிர்ப்பு போராட்ட காலங்களில் ஒரு பெரிய அளவில் யாழ்ப்பாணத்திலேருந்து எல்லா தமிழர்களுக்கு இடையிலும் சாதி எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்து செல்ல முடியாமல் இருந்தது காரணம் இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர் கட்சி சமரசத்தை முன்வைத்த பொழுதும் எங்களுடைய சாதி அமைப்பு அதை பற்றி இதில் சொல்கிறது சாதி அமைப்பு பற்றியும் யாழ்ப்பாணத்து சாதி அமைப்பையும் இலங்கை சாதி அமைப்பையும் இந்திய சாதி ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தான் இல்லை, வேறொரு சந்தர்ப்பம். இந்த சாதி அமைப்பில் எங்களுக்கு இந்த பிரச்சனை வேங்கவயல் வெண்மணி போன்ற கிராமங்கள்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுடைய கிராமங்கள். இதில் ஒடுக்கிறதே வந்து தமிழ் பேசுகிற நடுத்தர சாதி அல்ல. இப்போ இந்த நடுத்தர சாதிகள் தலைமை தாங்குகிற இந்த போராட்டங்கள் அது இங்கேயும் வந்து இது ஓரளவு நீங்கள் பரலல்ஸ் இருக்குன்னு தான் கருதுகிறேன். நடுத்தர சாதிகள் தலைமை தாங்குகிற விடுதலை போராட்டங்கள், தமிழருடைய விடுதலை போராட்டங்கள் ரெண்டு எல்லை வந்து இந்த வெண்மணி வங்க வயல் வரைக்கில் தான் அந்த எல்லை எதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கோம். அதாவது அந்த சிக்கல் எங்களுக்கு இருந்தது. நூமான் தோழமை வந்து அடக்குமுறைக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள எல்லாரும், நாங்கள் மௌனூர் சரி, நித்யானந்தன் சரி, நான் யாழ்ப்பாணம், மௌனூர் மட்டக்களப்பு, நூமான் வந்து மட்டக்களப்பில் ஆக்கிரப்பத்து, நித்யானந்தன் வந்து மலையகம், நாங்கள் எல்லாரையும் இன்று வரைக்கும் அழைத்து வைத்திருக்கிறது இந்த ஒடுக்குதலுக்கு எதிரான இந்த நிலைப்பாடு தான். எனவே நான் காலையில் நான் தொலைபேசியில் நுகுமானோட பேசினதில் இருந்து நான் என்னுடைய மனநிலையில் வந்து எங்களுடைய ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேற்பட்ட தோழமை, அரை நூற்றாண்டுக்கு மேற்பட்ட எதிர்ப்பு குரல் பற்றி நான் யோசிக்கல. கடைசியாக வந்து இப்போ ஒரு மாதம், இப்போ எனக்கே இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக ஒரு 3-4 மாதமாக நித்திரை இல்லை.
இரவு 12 மணி கிளம்பி காசாவில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்பேன். இரவு 5 மணிக்கு பிறகு திரும்ப 5 மணிக்கு பார்ப்பேன் காசாவில் என்ன நடக்கிறதுண்டு. இந்த பதட்டம் எனக்குள்ள இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எப்படி நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனைகளிலும் நானும் நூமானும் கவிதைகள் எழுதியிருக்கிறோமோ அதுபோல் நூமானுடைய கவிதையும் என்னுடைய கவிதையும் வந்து இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே 1-2 மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை பற்றி இந்த ஒற்றுமை வந்து எங்களோட காலங்களிலும் தொடரும். எங்களுக்கு பிறகும் இந்த நிலைப்பாடு, இந்த நூமானுடைய நண்பர்களும் எடுத்த இந்த நிலைப்பாடு வந்து தமிழர்கள் மத்தியில் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மிக்க நன்றி. எல்லோரும் புக்ஃபேருக்கு போக வேண்டும், பல்வேறு வேலைகள் இருப்பதால் மிக உண்மையாக இந்த நிகழ்வை நாங்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். யூடியூப் சேனலில் நாங்கள் போட இருக்கின்றோம். மிக முக்கியமான உரைகள், மிக காத்திரமானது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததற்கு மிக்க நன்றி. நாளையும் இதை போல் 3 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடிய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 புத்தகங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். மிக முக்கியமான புத்தகங்கள், முள்பதிப்புகள், இளைஞனுடைய சமூக அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கான விடயங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதி. நாங்கள் கொஞ்சம் முள்பதிப்பில் தான் கூட ஆர்வம் காட்டுகின்றோம். அதற்கு ஒரு அரசியல் இருக்கின்றது, அது இருக்கின்றது. மிக முக்கியமானவர்கள், தமிழகத்தில் மிக முக்கியமானவர்கள் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் வாருங்கள், தயவுசெய்து உங்கள் தொடர் வட்டத்தினருடனும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நூல்கள் இருக்கிறது, தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.